ஹாய்! அன்பின் வெளிப்பாடு தான் இந்த நடமாடும் சமையல் உணவகம். இந்த உணவகம் இல்லாமல் 3-4 நாளாக மக்கள் எண்ணற்ற கடினங்களில் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே ட்ரெயினில் போகிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். இவங்கக்கிட்ட தான் சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு ரூ. 70, பார்சலாக இருந்தால் ரூ. 80. சிக்கன், மட்டன் தனியாக, முட்டையும் தனியாக. ஆனால் கடந்த 4 நாளாக இந்த அம்மா கடை போடாதது அங்கே போகிற பாதசாரிகளுக்கு, ஆட்டோமேன்களுக்கு, ட்ரெயினில் வர்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க தெரியாது. காரணம், நாங்கள் பசியோடு வரப்போ வாங்கண்ணேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. காசு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அன்பான சகோதரி கடை போடாதது கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கும் பசி தான். ஏன்னா பக்கத்தில் வேறு கடைகள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி கூட. இந்த அம்மா வாங்குறது கம்மியான காசு தான். அன்போட வீட்டு சமையல் மாதிரி விபசரணையாக சாப்பாடு கொடுப்பாங்க. இது எத்தனை பேருக்கு வரும் என்றது தெரியாது. நடைமுறையில் எல்லாமே சாத்தியக்கூறான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இதில் ஒரு சில கடைகள் விதிவிலக்காய் இருக்கும். நம்ம கூடவங்க பிறந்த மாதிரியே இருப்பாங்க. நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. அன்பும் பாசமாக அவங்க கொடுக்குற சாப்பாடு கம்மியாக இருந்தாலும், விலை ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த அன்புக்கு ஈடு இணையே ஆகாது. ஆனால் இவங்க கொண்டு வர சாப்பாடு எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு சுட சுட கொடுப்பாங்க. வர்றது 12 மணியாக இருந்தாலும் 3 மணி வரைக்கும் அந்த அளவுக்கு சூடாக வச்சு கொடுப்பாங்க. எல்லாரையும் விசாரித்து கூப்பிடுவாங்க. ரூ. 70 தான், அன்லிமிட்டெடு தான். சாப்பாடு வச்சுக்கோங்கன்னு இல்லாதவங்க வந்தாலும் முன்சிரிப்போட சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க. ஆனால் 3 நாளாக இந்த சகோதரியை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கன்றதுக்கு காரணமே அந்த அன்பு தான். காரணம், ஒரு சில நாட்களில் காசு இல்லாமல் போகிறப்ப தயங்கி அங்கே நின்னப்ப பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு நாளைக்கு கொடுங்க என்று சொன்ன சகோதரியை காணலை. எங்கே இருக்காங்க, அவங்க நிலைமை எப்படி என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், டெய்லி வயிறை தொட்டு பார்க்குறப்ப பசியோடு தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா நடுவில் கடைகளே கிடையாது. நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நடமாடும் கடைகள் தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டைன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? நம்ம கூலி எவ்வளவோ அதுக்கு தகுந்தாடி தான் நம்ம சாப்பிட முடியும். இதனால் நிறைய பேருக்கு சாப்பிட முடியல. டீ காஃபி குடிச்சிட்டு 4 நாளாக கடத்திருக்கோம். இன்றைக்கி கூட வருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை போடுறேன். வரலைன்னா அவங்க வீட்டு விலாசமும் நம்பரும்